இப்போ இந்த உடம்பு நல்லா இருக்கணும், நான் நாள்தோறும் யோகா செய்கிறேன், நாள்தோறும் நான் மூச்சு பயிற்சி செய்கிறேன், பிராண இயமம், பிராணாயமம் என்று சொல்லக்கூடிய பிராண இயமம் இதை செய்கிறேன், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, மனம் அமைதியாக இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது, என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள். யோக தத்துவத்தில் நம்ம வெற்றி காணணும், ஞானம் பெறணும். அந்த ஞானத்தினுடைய அடிப்படையில் சாகா கலையை பற்றிய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேணும், அந்த நிலையை எட்ட வேண்டும் என்றால் இதெல்லாம் அடிப்படை. அதற்கு நம்முடைய உடலை பற்றிய யோக விஞ்ஞானம் நமக்கு தெரிந்து இருக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்த ஞானிகள் உடலை 96 தத்துவங்களாக பிரித்தார்கள். அந்த 96 தத்துவங்கள் என்ன அப்படின்னா, இப்போ உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள்னு எடுத்துக்கோங்க. உடலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய, கண்ணுக்கு தெரியாத உறுப்புகள், அவயங்கள். இப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய உடல் தத்துவங்களிலே, சரீர தத்துவத்திலே உடல் வாசல்கள் 9 என்று வகுத்தார்கள். வாசல்கள் 9. கண் 2, காது 2, மூக்கு இடது வலது என 2, வாய் 1, மல ஜல தாரைகள் 2. ஆக 9 வாசல் கூடு என்று இந்த உடலை நமது முன்னோர்களான ஞானியர்கள் சொன்னார்கள். ஊற்றை சடலமடி, உப்பிருந்த பாண்டமடி அழகின் நட்சத்திர பாடலிலே இந்த 9 துளையுள்ள வீடு இது, இந்த வீட்டை நான் பாதுகாத்தேன் என்றால்தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை என்னால் காண முடியும், அப்பொழுதுதான் எனக்கு முக்தி மோட்சம் கிடைக்கும். அப்போ இந்த உடலை பற்றின விழிப்புணர்வு நமக்கு வேணும். 9 உடல் வாசலாக இது இருக்கிறது. கண்கள் 2, காதுகள் 2, மூக்கு நாசி துவாரம் 2, வாய் 1, மல ஜல தாரைகள் 2. ஆக 9 உடல் வாசல்கள் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு, யோக தத்துவத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த சரீர தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததி அவர்களுக்கெல்லாம் இந்த புத்தகம் படிக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் சித்தர்களுடைய தமிழ் அவர்களுக்கு புரிய வேண்டும். உடல் தத்துவத்தை பற்றி எதிர்காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த நூல்களை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அதற்காக இந்த பதிவானது பதியப்பட்டால் எதிர்காலத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் பயன்படலாம். ஆகவே சரீர தத்துவம் 96, அதில் உடல் தத்துவத்தில் 9 வாசல்கள் கொண்ட உடம்பாக இது இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும்.